Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது diabetes mellitus. ஸோ பொதுவாக இந்த டிசார்டரை பற்றி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை பற்றி என்னென்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ diabetes mellitusனா இட்ஸ் ஒன் ஆஃப் த மெட்டபாலிக் டிசார்டர். அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக போனால் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், diabetes mellitusன்னு சொல்லுவோம். இல்லைன்னா வந்து சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய்னு நம்ம வந்து சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸை நம்ம வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சுகர் இருக்குன்னா, ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக கேர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு வர டிசார்டர் பேர் தான் வந்து டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸோட என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக வந்து 3 டைப்ஸ் இருக்குது, ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைப் 1, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 அண்ட் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப் 1. இந்த டைப் 1க்கு இன்னொரு பேர் தான் வந்து IDDM, இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஓகேவா? ஸோ அப்படின்னா வந்து ஸோ இந்த இன்சுலின் வந்து நம்ம எங்கே செக்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸில் தான் என்ன ஆகும், இந்த இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகும். அப்போ அந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பேன்க்ரியாட்டிக் ஃபெயிலியர். அப்போ பேன்க்ரியாட்டிக் ஃபெயிலியர் ஆகும்போது இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகவே ஆகாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து இந்த டைப் 1 டிஎம்னு சொல்லுவோம். இதனுடைய காசஸ் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அன்னோன் காசஸ் தான். மோஸ்ட்லி நமக்கு எதனால் வருது நமக்கு வந்து தெரியாது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் 2. இதுக்கு இன்னொரு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா NIDDM, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக வந்து இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும், ஆனால் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது, ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாட் சஃபிஷியன்ட், ஓகேவா? அதுதான் வந்து டைப் 1 அண்ட் டைப் 2க்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டைப் 1ல வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்சுலின் செக்ரீட் ஆகவே ஆகாது. பட் டைப் 2ல வந்து செக்ரீட் ஆகும், ஆனால் வந்து போதுமான அளவுக்கு இருக்காது, ஓகேவா? இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது என்ன ஆகும், இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வரும், ஓகேவா? ஸோ எதனால் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சுன்னா வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிஎம்னாவே நமக்கு வந்து மெயினாக வந்து 3 தான் வரும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து 3Pன்னு சொல்லுவாங்க, பாலியூரியா, பாலிபேஜியா அண்டு பாலிடிப்சியா. ஸோ பாலினா வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான் வந்து பாலி, ஓகேவா? ஸோ பாலியூரியானா வந்து எக்ஸசிவ் யூரினேஷன், அதிகமாக வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க, அதுதான் வந்து பாலியூரியா. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிபேஜியா, எக்ஸசிவ் ஹங்கிரி, ஓகேவா? ஸோ பசி எடுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து பாலிபேஜியா. நெக்ஸ்ட் பாலிடிப்சியா, ஸோ பாலிடிப்சியா எக்ஸசிவ் தர்ஸ்ட், அதாவது தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 3 சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி வரும், டயபெட்டிக் நெஃப்ரோபதி வரும், ஓகேவா? ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதினா வந்து ரெட்டினாவே ரிலேட்டட் டு த ஐ, ஓகேவா? அப்போ நமக்கு டிஎம் இருக்கும்போது டயபெட்டிக் ரெட்டினோபதி வரது அதிகமாக சான்சஸ் இருக்குது. டயபெட்டிக் ரெட்டினோபதினா நம்மளுடைய ரெட்டினால இருக்கக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், இதனால இஸ் அ காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஓகேவா? ஸோ டிஎம்மோட மெயின் காம்ப்ளிகேஷன் தான் என்னது பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் நெப்ரோபதி. ஸோ டயபெட்டிக் நெப்ரோனாவே இஸ் அ கிட்னி, ஓகேவா? அப்போ டயபெட்டிக் நெப்ரோபதினா வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு த கிட்னி, நம்ம கிட்னியை வந்து அஃபெக்ட் ஆகும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிக் நெப்ரோபதி, ஓகேவா? இப்போ நமக்கு டயபெட்டிக் நெப்ரோபதி இருக்குது, நம்ம வந்து ப்ராப்பராக கேர் பண்ணலைன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ண நிலைமைக்கு வரும். இப்போ டயாலிசிஸ் பண்ணி ஒரு சில பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, க்யூர் ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இட்ஸ் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மோஸ்ட்லி வந்து அலர்ஜி இருக்கும், ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அவங்க ஸ்கின் ஃபுல்லாகவே வந்து அலர்ஜிக் சென்சேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் டயபெட்டிக் ஃபுட் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வூண்ட் ஆச்சுன்னா அந்த வூண்ட் வந்து ஹீல் ஆகவே ஆகாது, அது அப்படியே வந்து ஃபார்ம் ஆகிட்டே போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்புடேஷன் தான் பண்ணுவோம். ஆம்புடேஷனா ரிமூவல் ஆஃப் த பாடி பார்ட்ஸ், எனி பாடி பார்ட்ஸ், அதுதான் வந்து ஆம்புடேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டிஎம் சுகர் இருக்குது, சுகர் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு வூண்ட் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது இடத்துல இடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன ஆகும், வூண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆகும். பட் அந்த வூண்டு வந்து ஹீல் ஆகவே ஆகாது, அது அப்படியே வந்து ப்ராலிஃபரேஷன் பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். அப்போ பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறதா வந்து ஆம்புடேஷன் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ஓரளவு ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ் கொடுப்போம், ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெட்ஃபார்மின் குடுக்கலாம். மெட்ஃபார்மின் தான் மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்கும் வந்து சஜெஸ்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் நம்ம எப்படி குடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்சுலின் வந்து ஸ்லைடிங் ஸ்கோர் இருக்கும். ஓகேவா? ஸோ நார்மலாவே வந்து நம்மளோட சுகர் லெவல் வந்து 80 to 120 இதுதான் வந்து நார்மல் லெவல். ஓகேவா? அப்ப அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சுகர் இருக்கோ, அதுக்கு தகுந்தா மாரி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேப்லெட்ட நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப சுகர் அதிகமா இருக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இன்சுலின் வந்து குடுப்போம். ஓகேவா? ஸோ இன்சுலின் குடுத்தா என்ன ஆகும்? அவங்களுடைய சுகர் லெவல் வந்து குறையும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.